அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். காகத்திற்கு இந்த ஒரு உணவை வச்சிங்க அப்படின்னா தீராத வறுமை உண்டாகும். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 5 விதமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி காகத்தை பத்தி நான் சில பதிவுகளில் கொடுத்திருக்கேன். நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கருத்துக்களையும் அவங்க காகத்துக்கு உணவு வைக்கிறத பத்தியும் கேட்டிருக்கீங்க. ரொம்பவும் சந்தோஷங்க. இதுல வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நடந்த உண்மையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இதை பார்த்து காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால இத்தனை நன்மை இருக்கா, நாமளும் காகத்துக்கு உணவு வைப்போம்னு வைப்பாங்க இல்லையா? சரி, நீங்க தினமும் காகத்துக்கு உணவு வைப்பீங்களா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன உணவு வைக்கிறீங்க, மேலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. அதே போல கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு பதிவிடுங்க. சரி, இப்ப வாங்க பதிவை பார்க்கலாம். நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காகம் சனீஸ்வரருக்கு வாகனம் என்றும், காகம் யமலோகத்தோட வாசல்ல இருக்கும் யமனோட தூதுவன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நிறைய பதிவுகளையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு தன்னுடைய ஆன்மாக்கள் தன்னுடைய குடும்பத்தை காண அவங்க இடத்தை தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அப்படின்னு சொல்லி இந்து சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ளதுங்க. அவர்கள் ஆன்மா நேரடியாக வராமல் காகத்தின் சொரூபமாக வருவதாக சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களை நினைச்சு தென்னமும் ஒரு கைப்பிடி சாதத்தை காகத்துக்கு வைக்கணுங்க. அப்படி முடியலனா கூட மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரியான நாட்கள்லயாவது உங்களுடைய முன்னோர்கள் பெயரை தெரியல அப்படின்னா கூட அப்பா அம்மா இல்லைன்னா கூட அவங்க பெயரை சொல்லி, தாத்தா பாட்டி பெயரை சொல்லி, தாத்தா பாட்டி பெயர் கண்டிப்பாக எல்லோருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் எள்ளும் தண்ணீரும் வச்சு அந்த நாள்ல திதி கொடுக்கணுங்க. அப்படி திதி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப நம்மளோட கட்டை விரலில் இடையில் எள்ளும் தண்ணீரும் வச்சு அதை விடுங்க. இதுவே தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம்ங்க. அதனால அவங்களோட மனம், அதாவது இறந்தவங்களோட மனம் ஆனது அவங்க ஆன்மா குளிர்வதோடு அவங்களே உங்களுக்கு ஆசி கொடுப்பாங்க. நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது நம்ம முன்னோர்களுடைய ஆசி தாங்க. அவங்களோட ஆசி இருந்தால்தான் நம்ம இந்த அவர்கள் வாழ்ந்த பூமியில நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். அதனாலதான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம்ம இந்த காகத்துக்கு தினசரி உணவு வைக்கணுங்க. முடிஞ்சவரை அனைவருமே காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறத மறந்துடாதீங்க. தீராத கஷ்டங்களும் தீருங்க. எப்பயுமே காகத்துக்கு உணவு வைக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நீங்க தினமுமே சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துட்டு போய் காகத்துக்கு உணவு வைங்க. அப்படி என்னால தினமும் வைக்க முடியல, நாங்க தினமுமே காலையில வேலைக்கு போகிறோம், அப்படி வைக்க முடியல அப்படின்னா அதனால தவறில்ல. காகத்துக்கு எப்ப வேணும்னாலும் உணவு வைக்கலாங்க. ஆனா சுத்தபத்தமா இல்லாம காகத்துக்கு உணவு வைக்காதீங்க. எப்பனாலுமே சுத்தமாக இருந்து குளிச்சுட்டு தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும். ஆனா காலையில நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவை வச்சிங்கன்னா அதனால வரக்கூடிய மாற்றங்கள் என்பது அதீத பலனை தரக்கூடியதுங்க. மேலும் காகத்துக்கு உணவாக பிஸ்கட்டு, உலர் திராட்சை எது வேணும்னாலும் வைக்கலாம். அதுக்கு பக்கத்திலே கொஞ்சோண்டி தண்ணீரும் வச்சிடுங்க. நிறைய பேர் பிஸ்கட் வைக்கிறோம் அப்படின்னு பதிவில் சொல்லியிருக்கீங்க. ஆனா தண்ணீரும் பக்கத்துல வச்சிடுங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா? காலையில பசியோட இருக்கக்கூடிய அந்த காகம் தானும் சாப்பிட்டு தன்னோட குஞ்சுகளுக்கும் கொண்டு கொடுக்குங்க. இப்படி பசியோட இருக்கும் தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த உங்களை அந்த காகம் எவ்வளவு தூரம் உங்களை வாழ்த்தும் தெரியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு உயிரினமுமே உணவை எடுத்துக்கிட்டா அது நம்மளை வாழ்த்தும் அப்படின்னே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளதுங்க. இப்ப நம்ம பிள்ளைகளே பசியோட இருக்கும்போது யாராவது சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது மாதிரி தாங்க இந்த ஜீவராசியான காகமும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய அளவுல செலவு செஞ்சு அன்னதானம் செய்ய முடியாட்டா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க தினமும் காலையில இந்த ஒரு நல்லதை செஞ்சு பாருங்களேன். உங்க குடும்பமும் சுபிட்சமாக இருக்கும். ஆனா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சு எச்சில் சாப்பாடா மீந்து இருக்கும் பாருங்க, அந்த சாதத்தை கொண்டு போய் தயவு செய்து காகத்துக்கு வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கிற சாதத்தை தெருவில் நிற்கும் நாய்க்கு கூட உணவாக வைக்கலாம். ஆனா காகத்துக்கு உணவா வைக்காதீங்க தயவு செய்து. புத்ருக்கள் தான் காகத்தின் வடிவில் பூமியில வலம் வருகிறாங்க சாஸ்திரத்தில் சொல்கிறதுங்க. காகங்களுக்கு முக்காலத்தையும் அறியும் சக்தி இருக்கிறதுனால அது ஒரு குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதை எல்லாத்தையுமே முன்கூட்டியே நமக்கு உணர்த்துகிறது. பார்த்தீங்களா? இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு போவோம். காகத்துக்கு மற்ற பறவைகளிட்ட இல்லாத ஒரு தனிக்குணம் ஒன்று இருக்குங்க. மனிதர்களைப் போலவே தீட்டை அனுஷ்டிக்கும் தன்மையுடையதுங்க.
மத்த பறவைகள் எல்லாம் இப்படி இருக்காதுங்க. ஆனா ஒரு காகம் இறந்துருச்சு அப்படின்னா, மொத்தமா எல்லா காகமும் சுத்தி நின்று கரையும். கா 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 என சத்தம் போட்டு அதுக்கு பிறகு நீர்நிலைக்கு சென்று தன்னோட இறகுகளால உடலை நனைச்சி மூழ்கி குளிக்கும் தன்மையுடையதுங்க. இதுபோல மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கும் குணமுடையது. அவ்வளவு சுத்தபத்தமான காக்காவுக்கு புத்துருக்கள் தான் காகத்தோட வடிவில வர்றாங்க என்று சொல்லக்கூடிய காக்காவுக்கு அசைவ உணவை சில பேர் வைக்கிறாங்க. அது தயவு செஞ்சு வைக்காதீங்க. அப்படி வச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாவங்க. அது தானா எங்கோ கிடக்கிறத அதுவா சாப்பிடுறது வேற. ஆனா நீங்க உங்க கையால அசைவ உணவா வைக்காதீங்க. காகம் சனி பகவானோட வாகனமாகவும் யமதர்மனோட தூதுவனாகவும் நம்ம நினைக்கிறப்ப அதற்கு போய் நீங்க அசைவ உணவை வைக்கலாமா? வைக்கவே கூடாதுங்க. தினமும் கொஞ்சோண்டி உலர் திராட்சையை உணவா கொடுத்தீங்க அப்படின்னா 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு புண்ணியம் தொடரும். உங்க வாழ்க்கையில எந்த விதமான துன்பமும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட ஒரு கைப்பிடி சாதம் அதுல ஒரு துளி தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சீங்கனாலே போதுங்க. இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் மனம் ஒத்து நல்ல ஒரு ஒற்றுமையோட குடும்பத்துல வாழ்வாங்க. இப்படி காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறதுனால வீட்டுல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. காகம் சனீஸ்வரரோட வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்துக்கு உணவு அளிக்கிறதுனால சனி பகவானோட கெடு பலன்கள்ல இருந்து முழுவதுமாகவே விடுபடலாம். மேலும் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெறலாம். ஏழரை சனி நடக்கும்போது காகத்துக்கு நம்ம எள் கலந்த சாதம் வைக்கிறதுனால ஏழரை சனியோட தாக்கம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது காகம் அப்படிங்கிறத ஒரு சாதாரண பறவைதானே அப்படின்னு ஈஸியா எடுத்துக்காதீங்க. அது நம்ம முன்னோர்களாகவும் புத்ருக்கள் என்றும் சொல்றோம். அதனால நமக்கு புத்ரு தோஷம் தலைமுறையா ஏதாவது சாபம் இருந்தது அப்படின்னாலும் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால நமக்கு முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைச்சி நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் ஒற்றுமையோட சின்னம் அப்படின்னு நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொன்னேன் இல்லையா? அதனால நம்ம வீட்டுல மாமியாரோட சண்டை, நாத்தனாரோட சண்டை, இல்ல நம்ம அங்காளி பங்காளியோட ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா கூட நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தினமும் காகத்துக்கு சாதம் வச்சீங்கன்னா அதனால நம்ம குடும்பத்துல மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்குங்க. நாங்களும் ஒரு வருடமாக எங்கள் வீட்டில் தினமும் தயிர் கலந்த சாதத்தை நாங்கள் காகத்திற்கு வைக்கிறோம். அதனால நாங்க பல நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை உங்களிடம் நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்படி காகத்திற்கு தினமும் சாப்பாடு வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்குங்க. காகம் வீட்டுக்கு முன்னாடி கத்துதுன்னா அதுக்கு உணவு கொடுத்துடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கைப்பிடி சோறு உங்களுடைய 9 தலைமுறையினருக்கும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பறவைதான் இந்த காகம்ங்க. அதை மறந்துடாதீங்க. காக்கா ஒரு தந்திரம் நிறைஞ்ச பறவை இல்லையா? யமதர்மராஜனும் சனி பகவானும் காக்கை ரூபத்துல மனுஷங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வரங்களை அள்ளி தருவாங்களாம். அதனால மறக்காம தினமுமே காலையில காக்காய்களுக்கு எல்லாமே சாப்பாடு வச்சிடுங்க. அப்ப தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்ம முன்னோர்களை மனசுல நினைச்சு கொண்டு வைக்கணும். இறைவனை வேண்டிக் கொண்டு வைக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களுக்கு நம்ம துர்காதேவி சரணம் சேனல்ல பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவுல கூறியபடி உங்கள எத்தனை பேர் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் மற்ற ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.